வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஆகஸ்ட் 18, 2025 தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குட்கட்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல நேரம் மதியம் 12:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க சங்கீத் நகர் அப்படிங்கிற ஏரியால் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷெட்ல 36 வயதான கிருஷ்ணா ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு பைக்குடைய என்ஜினை கலட்டிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய ஷர்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் ரிங் ஆக அதை எடுத்து டிஸ்பிளேவை பார்த்தவரு திகைச்சு போறாரு. எதுக்காக இந்த டைம்ல ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டே அந்த காலை அட்டன் பண்றாரு. அதுல மறுமுனையிலிருந்து பேசின ஒரு பெண்ணுடைய குரல், ஹலோ சரணுடைய அப்பா தானே பேசுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இவரோ ஆமா மேடம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. உங்களோட பையன் இன்னைக்கு லஞ்ச் கொண்டு வரல, அவனை கேட்டா அக்கா கொண்டு வருவா அப்படின்னு சொல்றான். இப்ப மத்த பசங்க எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டாங்க, ஆனா உங்களுடைய பையனுக்கு இன்னும் லஞ்ச் வரல, அதான் சார் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கிருஷ்ணாவோ, ஆமா மேடம் இன்னைக்கு எங்களுடைய வீட்டுல லஞ்ச் ரெடி பண்றதுக்கு லேட் ஆயிருச்சு, அதனால என்னுடைய பொண்ணு கிட்ட தம்பிக்கு நீ கொண்டு போய் லஞ்ச் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஒய்ஃபும் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் 11:30 மணிக்கு அவளை லஞ்சை கொண்டு போய் கொடுக்க சொன்னோம், ஒருவேளை அவ மறந்துட்டாலோ என்னவோ, சோ இருங்க மேடம் நானே போய் வீட்டுல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாரு. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணாவுடைய வீடு, கிருஷ்ணா வேலை செய்யற இடம் மற்றும் அவங்களுடைய பையன் படிக்கிற அந்த ஸ்கூல், இது மூணுமே பக்கம் பக்கம் தான் இருந்திருக்கு. சோ இப்ப கிருஷ்ணா அந்த மெக்கானிக் ஷெட்ல இருந்த அவருடைய ஓனர் கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி கிளம்புன அந்த பைக் அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 மாடி வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. பைக்ல இருந்து கீழே இறங்கி அங்க இருக்கிற மாடி படிக்கட்டு வழியா 2வது ஃப்ளோருக்கு போனவரு அங்க அவருடைய வீட்டுடைய கதவு வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கிறத பார்த்து திகைச்சு போறாரு. ஓகே, ஒருவேளை தன்னுடைய பொண்ணு லஞ்ச் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாலோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அந்த வீட்டுடைய கதவை திறக்கிறாரு. ஆனா அங்க அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான காட்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அங்க அந்த வீட்டுடைய வராண்டால 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவருடைய மகள் சகஸ்ரா கை மற்றும் கால்களை கோணல் மாணலா விரிச்சபடி ரத்த வெள்ளத்துல ரொம்பவே கொடூரமா இறந்து கிடக்கிறத பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம சகஸ்ராவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண அந்த கில்லர் யாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ரீசெண்டா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வர, இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவீங்க அப்படின்னு அந்த மாநிலங்களுடைய மக்களை ரொம்பவே பரபரப்பாகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பேச வச்ச நம்மளுடைய எஸ்டிஐ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல அப்படின்னு மெசேஜ் பண்ணி இந்த கேஸை பத்தி நம்மளுடைய சேனல்ல போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அதிகம் பேர் கேட்டுட்டு இருந்த இப்ப இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க, பிகாஸ் அப்பேற்பட்ட ஒரு வீடியோ தான் இது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கிருஷ்ணா மெக்கானிக் ஷெட்லயும் அவருடைய மனைவியான ரேணுகா ஒரு ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீசியனாகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சகஸ்ரா அப்படிங்கிற ஒரு மகளும் சரண் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. இங்க சரண் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பெயர் உண்மையான பெயர் கிடையாது. பிகாஸ் அந்த பையன் ஒரு மைனர் அப்படிங்கறதால அவனுடைய உண்மையான பெயரை மென்ஷன் பண்ணக்கூடாது. அதனாலதான் இந்த வீடியோல நீங்க அவனை ஃபாலோ பண்றதுக்காக சரண் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான பெயரை வச்சிருக்கேன். இப்ப சம்பவம் நடந்த அன்றைய நாள் காலையில சரணுக்கு கொடுத்து விட வேண்டிய அந்த மதிய உணவை ரெடி பண்றதுக்கு அவனுடைய அம்மா லேட் பண்ணிருக்காங்க. அதனால சரண் கிட்ட அவனுடைய அம்மா நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பி போ, கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா உன்னுடைய லஞ்சை கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் அப்படி லஞ்சை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுல இருந்த சகஸ்ரா கிட்ட இங்க பாரு சகஸ்ரா, ஒரு 11:30 மணிக்கு தம்பிக்கு கொண்டு போய் இந்த லஞ்சை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே எப்பவும் போல வேலைக்கு கிளம்பி போறாங்க. இதை கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இப்போ வந்திருக்கலாம். என்ன ப்ரோ, அவங்களுடைய பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், அவங்களோட பொண்ணு மட்டும் ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். எஸ்டிஏ எஸ், ஆக்சுவலா அவங்களுடைய பொண்ணு படிக்கிற அந்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது. ஸோ அதுக்கான பிராக்டிஸ் மற்றும் ரிஹர்சல் பண்றதுக்காக அதுல கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து மற்றவங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதனால தான் கிருஷ்ணாவுடைய மகளான சகஸ்ராவும் வீட்டில் இருந்திருக்கா. பட் அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நான் இன்ட்ரோல சொன்ன அந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப சகஸ்ரா இறந்து கிடக்கிறத பார்த்த அவளுடைய அப்பா உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு சகஸ்ராவுடைய இறந்த உடலை ஆட்டாப்சி பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதிலிருந்து சகஸ்ராவுடைய கழுத்துல 7 வெட்டுக்காயங்களும் அவளுடைய மார்பு மற்றும் வயிற்று பகுதியில 14 கத்தி குத்து காயங்களும் இருக்கு அப்படிங்கறதையும் அதனாலதான் அவ இறந்து போயிருக்கா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் அந்த வீடு முழுக்கவே சர்ச் பண்ணி பார்த்த போலீஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. which means கில்லர் கண்டிப்பா விக்டிம் சகஸ்ராவுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒருத்தரா தான் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் அதை பத்தி அங்க கதறி அழுதுட்டு இருந்த சகஸ்ராவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்களோ நாங்க இருக்கிறது 2nd ஃப்ளோர்ல அப்படிங்கறதால பகல் நேரத்துல வீட்டுடைய கதவை மூடி வைக்க மாட்டோம். மேலும் காலையில நாங்க வேலைக்கு கிளம்புறப்ப கூட வீடு திறந்துதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட போலீஸ் அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்ல சிசிடிவி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்பதான் கிரவுண்ட் ஃப்ளோருடைய வீட்டு வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ கில்லர் 2வது மாடிக்கு போகணும் அப்படின்னா அங்க இருக்கிற மாடிப்படி வழியா தான் போயிருக்கணும். அப்படின்னா சிசிடிவியை செக் பண்ணாவே போதும், மாடிக்கு போன அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணவங்க உடனடியா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ற விதமா சகஸ்ராவுடைய பேரண்ட்ஸ் காலையில வேலைக்கு கிளம்பி போனதுல இருந்து மதியம் அவளுடைய அப்பா திரும்பி வீட்டுக்கு வந்து பாக்குற அந்த நேரம் வரைக்கும் யாருமே அந்த மாடிக்கு போகல அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் கொலை நடந்த வீட்டை செக் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் டீமுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அது மட்டும் இல்ல வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பணம் அப்படின்னு எதுவுமே கொள்ளையடிக்கப்படல அப்படிங்கறதையும் ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து இறந்து போன அந்த பொண்ணு பிசிக்கலி எந்த ஒரு அபியூஸுமே பண்ணப்படல அப்படிங்கறதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம திணறவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ கிரைம் நடந்த அந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மற்றும் பக்கத்தில் இருக்கிற மற்ற வீடுகள்லையும் நீங்க சந்தேகப்படும்படியா யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒருவேளை அங்க இருக்கிற யாருக்காவது இந்த கொலையில தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற 38 வயதான சஞ்சய் அப்படிங்கிறவர் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த சஞ்சய் கொலை நடந்த அதே பில்டிங் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ஃபேமிலியோட தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கொலை நடந்த அன்றைய நாள் வெளியிலிருந்து யாருமே மாடிப்படி வழியா மேல போகல அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு வேலைக்கு போகாம வீட்டுல இருந்த சஞ்சய் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 2nd ஃப்ளோர்ல இருக்கிற வீட்டுக்கு போய் அங்கிருந்த சகஸ்ராவை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் லாஜிக் கரெக்டா தான் இருக்கு எஸ்டிஐ. பிகாஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற சிசிடிவில யாருமே அந்த மாடிப்படி
மாடி வழியா மேல போறது அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகல அப்படிங்கும்போது அதே பில்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து யாராவது போய் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 100% லாஜிக் இருக்கு இல்லையா? சோ போலீஸ் சஞ்சய் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சார் சொல்றீங்க, அன்னைக்கு எனக்கு தலைவலியா இருந்துச்சு, அதனாலதான் நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தேன், அதுக்குன்னு இப்படி ஒரு பழி என் மேல தூக்கி போடுறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு. இத கேட்ட போலீஸ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொலைக்கு பயன்படுத்தின மர்டர் வெப்பன் ஏதாவது அவருடைய வீட்டுல இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நான் சஸ்பெக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு வேற யாரெல்லாம் சஸ்பெக்டா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது அஸ்டி. ஆக்சுவலா கொலை நடந்த அன்றைய நாள் கொலை நடந்த அந்த பில்டிங்கை சுத்தி யாரெல்லாம் வீட்டுல இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே போலீஸ் சஸ்பெக்டா தான் வச்சிருந்தாங்க. குறிப்பா சகஸ்ராவுடைய அப்பாவான கிருஷ்ணா மேலேயுமே கூட போலீஸ் சந்தேகத்துல தான் இருந்தாங்க. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்ல கொலை நடந்த நேரம் காலையில 10:30 11 மணிக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதால அந்த டைம்ல மெக்கானிக் ஷெட்ல இருந்த சகஸ்ராவுடைய அப்பாவையும் இப்ப சஞ்சய் மாதிரியே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல இருந்த மத்த நபர்களை இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்த கேஸை கிராக் பண்ற ஒரு பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ ஒன்னு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, கொலை நடந்த அந்த பில்டிங்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு மாடி வீடு இருந்திருக்கு. அந்த மாடி வீட்டுல ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தங்கி இருந்திருக்காரு. இப்ப கொலை நடந்த அன்னைக்கு அவர் பார்த்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது கொலை நடந்த அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இன்னொரு மாடி வீடு ஒன்று இருந்திருக்கு. நான் முன்னாடி சொன்னது அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் வீடு. அங்க நின்றுட்டு தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் இப்ப சொல்ல போற இந்த காட்சியை பாக்குறாரு. ஓகே வேஸ்டியை நான் சொல்றத நல்லா மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. சோ அப்படி அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்க்கும் பொழுது அந்த கொலை நடந்த அந்த வீடு இருக்கிற பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாடியில 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் நின்றுட்டு இருந்திருக்கான். காலையில் ஒரு 10 மணி இருக்கும் பொழுது அவன் நின்றுட்டு இருந்த அந்த மாடியில் இருந்து கொலை நடந்த அந்த வீட்டுடைய மாடிக்கு அந்த பையன் தாவி குதிச்சு போனதை நான் பார்த்தேன் சார் அப்படின்னு அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதை பார்க்கிறப்ப எனக்கு எதுவும் வித்தியாசமாகவோ இல்ல சந்தேகப்படும்படியாவுமே எதுவுமே தெரியல சார். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே ஒரு 2 அடி கூட கேப் இல்லாத மாதிரி பக்கத்துல தான் இருக்கும். அதனால சின்ன பசங்க சில பேர் பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய வீட்டுக்கு போறதுக்காக ஒரு மாடியில் இருந்தபடியே இன்னொரு மாடிக்கு எகிரி குதிச்சு போறது ரொம்பவே சகஜம் தான். அதே மாதிரி தான் இப்ப சொல்ற அந்த பையன் மேல கூட எனக்கு எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. ஆனா என்னமோ இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆகஸ்ட் 23 அன்னைக்கு அவர் சொன்ன அந்த மாடியில் இருக்கிற வீட்டுல போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற நிதிஷ் அப்படிங்கிற ஒரு 14 வயசு பையன் கொலை நடந்த அன்றைய நாள் ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல தான் இருந்திருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா நிதிஷ் அப்படிங்கிறது அந்த பையனுடைய உண்மையான பெயர் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ண மாதிரி அந்த பையன் ஒரு மைனர் அப்படிங்கறதான் அதுக்கான ரீசன். மேலும் எஸ்டிஏ ஸ்டார்டிங்ல இறந்து போன இந்த பெண்ணுடைய தம்பி பேரை நான் சரண் அப்படின்னு ஒரு பொய்யான பேர் அப்படின்னு சொன்னது, இப்ப இந்த நிதிஷ் அப்படிங்கறதும் ஒரு பொய்யான பேர் அப்படின்னு சொன்னப்பவும் கண்டிப்பா இவங்க தான் கில்லரா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்களாம் அவ்வளோ ட்ரெயின் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பட் அந்த நிதிஷோ எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. என்னுடைய கிரிக்கெட் பால் ஒன்று பக்கத்து வீட்டுல விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை நம்பாத போலீஸ் அவனுடைய வீடு முழுக்கவுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்த பேக்ல இருந்து ஒரு கத்தியும் வாஷ் பண்ணியும் போகாத மாதிரி இருந்த ரத்தக்கரை படிஞ்சிருந்த ஒரு ஷர்ட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ நீங்க நினைச்சது சரிதான் அஸ்டியை, நீங்க கெஸ் பண்ணது எப்ப தப்பா போயிருக்கு. போலீஸ் அதை பத்தி இந்த நிதிஷ் கிட்ட விசாரிக்கிறப்பதான் நடந்த உண்மைகள் என்ன அப்படிங்கறத அவன் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி மொத்த தெலுங்கானா மற்றும் ஆந்திரா முழுவதையுமே அதிர வச்ச அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். இந்த பக்கத்து வீட்டில் இருந்த நிதிஷ்க்கு கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்னா ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தப்பதான் இறந்து போன சகஸ்ராவுடைய தம்பி புதுசா ஒரு MRF கிரிக்கெட் பேட் வாங்கியிருக்கான் அப்படிங்கறத அவன் கவனிக்கிறான். மேலும்
பேட் நல்லா இருக்கு குடு, நான் கொஞ்சம் விளையாடிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கவும் செய்யறான். ஆனா சகஸ்ராவுடைய தம்பியோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, நிதிஷுடைய கண்ணுக்கு முன்னாடியே அதை வச்சு விளையாடவும் செய்யறான். இது நிதிஷ்க்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால அந்த பேட்டை எப்படியாவது திருடணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஸோ ஆகஸ்ட் 18 அன்னைக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு அப்படின்னு அவனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவும் போட்டிருக்கான். முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் ஃபுட் பிரிண்ட்ஸ் இது எதுவுமே பதியாத மாதிரி அவனுடைய கையில கிளவுஸையும் கால்ல ஷாக்ஸையும் மாட்டிட்டு வீட்ல இருந்து வெளியே வந்திருக்கான். அங்க சகஸ்ராவுடைய பேரண்ட்ஸும் தம்பியும் அவங்களுடைய வீட்ல இருந்து கிளம்பி போறதையும் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவனுடைய வீட்டில இருந்து ஒரு கத்தி எடுத்து அவனுடைய பேண்ட் பாக்கெட்லயும் வச்சுக்கிறான். அதாவது இவன் பேட்டை திருடும் பொழுது வீட்டில் இருக்கிற சகஸ்ரா ஏதாவது சத்தம் போட்டா அவளை சத்தம் போடக்கூடாது அப்படின்னு மிரட்டுறதுக்காக இந்த கத்தி எடுத்திருக்கான். அப்படி ஒளிஞ்சிருந்தவன் கொஞ்ச நேரம் சகஸ்ராவுடைய வீட்டையும் வேற யாராவது நம்மளை நோட் பண்றாங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு 10 மணி போல அவன் இருந்த மாடியிலிருந்து சகஸ்ராவுடைய வீடு இருக்கிற அந்த மாடிக்கு எகிரி குதிக்கிறான். அப்படி போனதுமே சகஸ்ராவுடைய வீட்டுடைய வாசல் கதவு திறந்து கிடக்கிறத பார்த்து அப்படியே சில நிமிடங்கள் வெளியே நிக்கிறான். உள்ள டிவி ஓடிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. அப்படியே மெதுவா உள்ள எட்டி பார்த்தவன் சகஸ்ரா டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கறத நோட் பண்றான். அதுக்கப்புறமா அப்படியே பூனை மாதிரி நடந்து வீட்டுடைய வராண்டாவுக்கு போறான். அங்க ஓரமா இருந்த அந்த கிரிக்கெட் பேட்டை பார்த்தவன் அப்படியே மெதுவா சத்தம் வராத மாதிரி அதை எடுக்கிறான். ஆனா அப்ப அந்த பேட் அங்கிருந்த ஸ்டம்ப் மேல இடிச்சு செவுத்துல சாய்ச்சி வச்சிருந்த ஸ்டம்ப்ஸ் எல்லாமே கீழே விழுகுது. அந்த சத்தம் சகஸ்ராவுக்கு கேட்க என்ன இது சத்தம் அப்படின்னு திகைச்சு போன டிவி பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு சத்தம் கேட்ட அந்த இடத்துக்கு எந்திரிச்சு வந்து அது என்ன அப்படின்னு பாக்குறா. அப்படி பார்க்கும் பொழுது அங்க நிதிஷ் கையில பேட்டோட வீட்டை விட்டு வெளியே போறத பார்த்துட்டு டேய் நில்றா, எதுக்குடா பேட்டை தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பக்கத்துல போக ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பயந்து போய் பேட்டை கீழே போட்ட நிதிஷ் உடனடியா அவனுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த கத்தி எடுத்து சகஸ்ராவுடைய கழுத்திலேயே மாறி மாறி குத்த ஆரம்பிக்கிறான். இதுல அப்படியே சரிஞ்சு விழுந்த சகஸ்ரா ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா நிதிஷோ தன்னுடைய கண்களை மூடிட்டு கண்ட இடத்துல ரொம்பவே ஆவேசமா நான் குத்துனேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இதனால அடுத்த சில நொடிகள்லயே சகஸ்ரா துடிச்சு இறந்து போறா. பட் அப்பதான் நிதிஷ்க்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அதனால அவன் திருட போன அந்த பேட்டை கூட எடுக்காம அதை இருந்த இடத்திலேயே அப்படியே வச்சுட்டு மறுபடியுமே அவனுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே பாத்ரூமுக்கு போய் அவனுடைய ரத்த கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸையும் அவன் எடுத்துட்டு போயிருந்த கத்தியுமே வாஷ் பண்றான். அதுக்கப்புறமா சகஸ்ராவுடைய தம்பிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அன்னைக்கு சாயந்தரமே கொலை நடந்த வீட்டுக்கும் போயிருக்கான். அங்க போய் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே போலீஸுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அங்க பேசிட்டு இருக்கிற பெரியவங்க மூலமா தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கப்புறமா தான் போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன லீடை வச்சு இவனை பிடிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயம் மீடியாக்கள் மூலமா தெலுங்கானா மற்றும் ஆந்திரா முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது. ஒரு MRF கிரிக்கெட் பேட்டுக்காகவா இவ்வளவு கொடூரமா ஒரு பையன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு நிதிஷை பத்தி அந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் இந்த கேஸ்ல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. எஸ், நிதிஷுடைய வீட்டை கண்டினியூஸா சர்ச் பண்ண போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு டிராயிங்கையும் ஒரு லெட்டரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை பாக்குறப்ப நிதிஷ் ஏதோ ஒரு பெரிய பிளானை போட்டிருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த டிராயிங் ஒரு பில்டிங் உடைய அவுட்லைன் மாதிரி இருந்திருக்கு. மேலும் அந்த லெட்டர்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா மெதுவா அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுடைய கிச்சன்ல இருக்கிற கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணிடணும், அப்படி கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கும் பொழுதே வீட்டில் இருக்கிற பீரோவை உடைச்சு பணத்தை திருடணும், அதுக்கப்புறமா வீட்டை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு அதை ஃபயர் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு இருந்திருக்கு. சோ இத பாக்குறப்பவே நிதிஷுடைய நோக்கம் பணத்தை திருடுறது தான் அப்படிங்கறத போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லெட்டரை அவன் தான் எழுதுனா அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா நிதிஷ் கிட்ட விசாரிக்கிறப்ப நான் முதல்ல அப்படிதான் பிளான் போட்டேன், ஆனா அதுக்கப்புறமா பேட்டை மட்டும் திருடினாலே போதும் அப்படின்னு மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். பட்
இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்டிம் சகஸ்ராவுடைய பேரண்ட்ஸோ நிதிஷ் கண்டிப்பா பணத்தை திருடுறதுக்காக தான் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கான், மேலும் அதை தடுக்கிறதுக்காக வந்த எங்களுடைய மகளை அதுக்காக தான் அவன் கொலை பண்ணியிருக்கான், அதனால இவ்வளவு பெரிய பிளானோட வந்த அவனை மைனரா ட்ரீட் பண்ணக்கூடாது, அவனை ஒரு அடல்ட்டா ட்ரீட் பண்ணி ஒரு கிரிமினலுக்கு எந்த தண்டனை கொடுக்கணுமோ அதையே தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா எஸ்டிஏ இப்ப நானுமே கூட சகஸ்ராவுடைய பேரண்ட்ஸ் மாதிரி தான் திங்க் பண்றேன். பட் நம்ம நாட்டுடைய சட்டப்படி நிதிஷ் ஒரு மைனர் அப்படிங்கறதால மிஞ்சி போனா அவனுக்கு ஒரு 3-7 வருஷம் வரைக்கும் தான் தண்டனை கிடைக்கும். அதுவும் ஜெயில் தண்டனை எல்லாம் கிடையாது, அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க. ஆக்சுவலா மாஸ்டர் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ இந்த கேஸ்ல நான் இது வரைக்குமே சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமும் அதுதான், நிதிஷுடைய பேரண்ட்ஸ் அவனை சரியா வளர்க்கல அப்படிங்கிறது தான். எஸ், நிதிஷ் திருடணும் அப்படின்னு பிளான் போட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அத மணி ஹெய்ஸ்ட் மாதிரியான வெப் சீரிஸ் படங்களை பார்த்து அவனுமே திருடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த சீரீஸ்ல வர்ற மாதிரி திருடன் ஆகணும், அதே மாதிரி ஒரு கிரிமினல் ஆகணும் அப்படிங்கறதான் அவனுடைய லட்சியமா இருந்திருக்கு அப்படின்னும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவன் அந்த படங்கள் எல்லாத்தையுமே ஒரு திருட்டு போன்ல இருந்து பார்த்திருக்கான் அப்படிங்கறதான். அதாவது போலீஸ் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் போனை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் போனுடைய IMEI நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த போன் அதே ஏரியாவில் இருக்கிற இன்னொருத்தருடைய போன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு நாள் நிதிஷ் கிரிக்கெட் விளையாட போறப்ப அங்கிருந்து ஒருத்தருடைய செல்போனை அவருக்கே தெரியாம திருடிட்டு வந்திருக்கான். இது அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா குடும்பத்துடைய மானமே போயிரும் அப்படின்னு திங்க் பண்ணவங்க, இங்க பாரு நிதிஷ், இனிமேல் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை சும்மா கண்டிச்சுட்டு மட்டும் அதை அப்படியே விட்டுருக்காங்க. இந்த இடத்துல அவங்க பேரண்ட்ஸ் அவனை கண்டிச்சது என்னமோ சரிதான், ஆனா கூடவே அந்த போனை புடுங்கி அதுக்குரிய ஓனர்கிட்ட கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு இன்னுமே கொஞ்சம் புத்தி வந்திருக்கும். பட் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி பண்ணாம விட்டதும் ஒரு வகையில அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவனுக்கு தோண வச்சிருக்கும். ஆக்சுவலா இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீ, நிதிஷ் அன்னைக்கு கொலை பண்ணிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்து ரத்தக்கரை படிஞ்ச அவனுடைய துணியை வாஷிங் மிஷின்ல போட்டதும் அவசரமா அவன் குளிச்சதும் அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்பதான் பக்கத்து வீட்டுல இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதுமே உடனடியா நிதிஷை கூப்பிட்டு, நீதான் பண்ணியா, உண்மையை சொல்லு, இதை நீதான் பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவனோ அம்மா மேலேயே சத்தியம் பண்ணி நான் எதுவுமே பண்ணலமா அப்படின்னு நடிச்சிருக்கான். அதே போல மணி ஹெய்ஸ்ட் மாதிரியான படங்களை பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது, எந்த படங்கள் வேணாலுமே நம்ம பார்க்கலாம். ஆனா அதிலிருந்து எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. மணி ஹெய்ஸ்ட் படத்துல அந்த திருடுற குரூப்பை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்ற ஒரு போலீஸ் ஆபீசரா ஆகணும் அப்படின்னு நினைக்காம அதுல வர்ற திருடன் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுதான் தப்பு. பிகாஸ் என்னதான் ஹாலிவுட் படத்துல தொடங்கி நம்ம ஊர்ல இருக்கிற படங்கள் வரைக்குமே வில்லன் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி காமிச்சாலும் நிஜ வாழ்க்கையில அது செட் ஆகாது. நிஜ வாழ்க்கையில போலீஸ் கெத்தா இல்ல திருட கொலைகாரங்க கெத்தா, எப்பவுமே போலீஸ் தான் கெத்து, அதுவும் ஒரு சில தைரியமான திறமையான நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ். சோ இந்த பசங்க எல்லாருமே குரூப் 1 எக்ஸாம் எழுதி அந்த மாதிரியான ஒரு IPS போஸ்டிங் லெவல்ல வர வேண்டியவங்க. பேரண்ட்ஸ், தவறான சேர்க்கை, சூழ்நிலை, இது எல்லாமே சேர்த்து இப்ப அவனை ஒரு கொலைகாரனா மாத்திருக்கு. இதுல எதுவுமே அறியாத அப்பாவி பொண்ணுடைய உயிர் பறி போயிருக்கு. சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய ஒரு மன வேதனை. சோ இங்க இனிஷியேட் எடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். எனக்குமே 2 பசங்க இருக்காங்க, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்து கண்டிக்க வேண்டிய டைம்ல கண்டிப்போடையும் அன்பு கொடுக்க வேண்டிய டைம்ல அன்பு கொடுத்து தான் வளர்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப நம்மளுடைய குழந்தைகளை நம்ம இப்படி வளர்க்க ஆரம்பிச்சா பின்னாடி ஒரு 10 அல்லது 15 வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நம்மளுடைய சொசைட்டில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, கொலை கொள்ளை இது எல்லாமே கம்மியாகும். இதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்கூல்லையுமே டீச்சர்ஸ் அடிக்க கூடாது அப்படின்னு சொன்னதால சுத்தமாவே ஒரு பயம், மரியாதை, ஒழுக்கம் இது எதுவுமே இல்லாம போச்சு. இப்படிதான் ரோட்ல ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 9th படிக்கிற மாதிரியான பசங்க கூட்டமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ரோட மறைச்சு எவன் வந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நான் தான் கார்ல போய் ஹார்ன் அடிக்கிறேன், பட் அப்பவுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அதுல ஒருத்தன் அப்படியே திமிரா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அகைன் அப்படியே போறான். இப்ப இருக்கிற பசங்களுக்கு ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னே தெரியல. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்ல. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஃபுல்லா அடல்ட் கண்டென்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பேரண்ட்ஸ் தான் எடுக்கணும். இப்பெல்லாம் ஸ்கூல்ஸ்ல நீதி போதனை வகுப்புகள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா அப்படின்னு கூட தெரியல. அதாவது படிக்கிறது மாதிரியே சொசைட்டில எப்படி ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படிங்கறத சில நன்னெறி கதைகள் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவாங்க. நான் படிக்கிறப்பெல்லாம் அதுக்கு அப்படின்னு தனியா ஒரு பீரியடே ஒன்று இருக்கும். ஸோ மை டியர் STA ஹஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நான் இப்போ சொன்ன விஷயங்களை பற்றியும் படிக்கிற வயசுலேயே பல படங்களை பார்த்து அதில் இருக்கிற தப்பான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதையே தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டு இப்படி கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்ச நிதிஷை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.